வணக்கம் சிந்தனை பூக்கள் பத்மநாதன் அவர்களே. உங்களை தீபம் இணையதளம் உங்களை நேர்முக இது காணுதல் ஒரு அதில் பெருமை அடைகிறது. அந்த வகையில் இன்று உங்களை பேட்டி காணுகின்றோம். அதாவது தீபம் இணையதளம் 14 வருடத்துக்கு மேலாக வாசகர்களை பெற்றுள்ளது. இன்று அது அதிகமாக 4000 5000 வாசகர்கள் கூட சந்தித்திருக்கிறது. அந்த வகையில் நான் பெருமையுடன் இந்த இணையதளத்தை மிகவும் உற்சாகத்துடன் நிகழ்த்தி வருகின்றேன். இதில் இதில் பலரும் பயனடையும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளை கொண்டு பதிவு செய்து வருகின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு உங்களை நான் சந்திப்பதிலும் பேட்டி காண்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர், பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறீர்கள். அதுவும் சிந்தனை பூக்கள் என்ற அர்த்தமுள்ள ஒரு பெயரோடு அந்த நூல் தாங்கி வருவது ஒரு பயனுள்ளது மட்டுமல்ல, மிகுந்த கருத்துக்களையும் நிறைந்த பயனுள்ள விடயங்களையும் அது உள்ளடங்கியுள்ளது என்பதை நாங்கள் வாசகர்களாக நிறைய அறிந்து கொண்டோம். நன்றிகள். நாங்கள் உங்களை பற்றி முதலில் உங்களுடைய ஆரம்ப காலம், உங்களுடைய எழுத்து, உண்மையிலே கல்வி என்பது பாடசாலை கல்வி ஒரு தொழில் வாய்ப்புக்கும் ஆரம்ப மொழி அறிவையும் நமக்கு தருகிறது. பின்னர் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் ஒவ்வொரு துறைக்கு எம்மை இட்டுச் செல்லுகிறது. அந்த வகையில் உங்களை எழுத்து துறைக்கு காரணமான அந்த உங்கள் அனுபவங்கள் என்ன? நன்றி மனுவேந்தன் செல்லத்துறை அவர்களே. நீங்கள் 14 வருஷம் சொன்னீங்க. 14 வருடங்கள் கடந்து விட்டன. 14 வருடங்களாக அருமையான ஒரு தீபம் என்ற ஒரு நல்ல பெயர்ல உங்களுடைய இணையதளத்தை நடத்தி ஆயிரக்கணக்கான வாசகர்களை பெற்றது ஒரு உண்மையில பெரும் பாக்கியம். இது எல்லாருக்கும் இது கிடைக்காது. எவ்வளவோ அறிவு திறமை இருந்தாலும் இதை செய்வதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். அதுக்கு உங்களுடைய மனம், உங்களுடைய உழைப்பு, உங்கள் மீது வாசகர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, இந்த அடிப்படையில் தான் இந்த தீபம் இணையதளம் மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது. அண்மையில் நான் உங்களோடு பழகியதன் பின்னர் உங்களை பற்றி நன்றாக அறிந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் நான் என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கை கல்வியை பற்றி நான் தொடங்க இருக்கின்றேன். என்னுடைய சொந்த இடம் உரும்பராய் என்கின்ற ஒரு இடம், யாழ்ப்பாணத்திலிருந்து 5 மைல்களுக்கு வடக்காக இருக்கின்றது. நல்லொரு செம்மண் பூமி. அங்கே சைவ தமிழ் வித்தியாசாலை என்கின்ற ஒரு பாடசாலை இருக்கிறது. அங்கேதான் என்னுடைய ஆரம்ப கல்வியை நான் கற்றேன். அதன் பின்னர் நான் உரும்பராய் இந்து கல்லூரியிலே படித்தேன். அங்கு அட்வான்ஸ் லெவல் வரையும் படித்து அதன் பின்னர் சுன்னாகம் ஸ்கந்தவரோதியா கல்லூரியிலே கல்வி கற்றேன். அங்கு எனக்கு ஒரு வித்வான் ஆறுமுகம் என்று சொல்லி புங்குடுதீவை சேர்ந்த ஒரு ஆசிரியர் என்னை கற்பித்தார். தமிழ் மிக 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 உன்னதமான ஒரு அறிஞர், அவர் வித்வான். நான் 1964ஆம் ஆண்டு ஸ்கந்தவரோதியாவில இருந்து பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகத்தில் நுழைந்தேன். அப்பொழுது நாங்கள் புவியியல், மற்றது தமிழ், மற்றது பொருளாதாரம் போன்ற பாடங்களை பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவு காலத்திலே கற்றேன். அதிலே முக்கியமாக புவியியலிலே எனக்கு சரியான விருப்பம், அதாவது ஜியோகிராஃபி என்று சொல்லுவார்கள். ஆகவே என்னுடைய முதலாம் வருஷ பரீட்சை, அதாவது GAQ என்று சொல்வார்கள், ஜெனரல் ஆர்ட்ஸ் குவாலிஃபை, அதிலே நான் மிக உயர்ந்த சித்தியை புவியியலில் பெற்றதினாலே எனக்கு சிறப்பு கல்வி, அதாவது அதை ஸ்பெஷல் டிகிரி அல்லது ஆனர்ஸ் டிகிரி என்று சொல்லுவார்கள், செய்வதற்கு கிடைத்தது. எங்களுடைய பேட்சில் 25 மாணவர்கள் ஒன்றாக ஈடுபட்டோம். அதாவது நாங்கள் மொத்தம் 200 பேர் தமிழ் மாணவர்கள் கல்வி கற்றோம். ஒவ்வொருத்தரும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்விடுவார்கள். தமிழ் ஆனர்ஸ்,
மற்றது சான்ஸ்கிரிட் ஆனர்ஸ், மற்றது பொலிட்டிக்கல், அப்படிக்கான பாடங்கள் இருக்கின்றன. நான் தெரிவு செய்தது ஜியோகிராஃபி. இப்போ எனக்கு நல்ல பேராசிரியர்கள், நல்ல விரிவுரையாளர் கிடைத்தபடியினாலே மிக சந்தோஷமாக 64ஆம் ஆண்டிலே இருந்து 68ஆம் ஆண்டு வரை நான் என்னுடைய புவியியலை கற்றேன். கற்று அந்த ஃபைனல் இயர் மிக கடினமான ஒரு பரீட்சையாகும். அதிலே நான் இரண்டாவதாக, இறுதி தேர்விலே இரண்டாவதாக வந்தேன். வந்தபடியினாலே சொற்ப காலம் எனக்கு ஒரு இடைவெளி கிடைத்தது. அதன் பின்னர் என்னை மீண்டும் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு விரிவுரையாளராக வர சொல்லி அறிவித்தார்கள். அப்போ நான் 68 பிற்பகுதியிலே வெளியேறி 70ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே எனக்கு புவியியல் ஜியோகிராஃபி டிபார்ட்மெண்டிலே ஒரு அசிஸ்டன்ட் லெக்சராக கிடைத்தது. அது ஒரு மிக பாக்கியம் உண்மையில். ஏனென்றால் அங்கே கல்வி கற்ற மாணவர்கள், நூற்றுக்கணக்கான தமிழ் மாணவர்கள், பட்டதாரிகள் என்னிடம் கற்றார்கள். அது முதலாம் ஆண்டு, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் கோர்ஸில் இருப்பார்கள். 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு ஸ்பெஷல் டிகிரி, ஃபைனல் இயர்னு 4 பேட்ச் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட பாடம், அதாவது அதை சொல்லுவது கிளைமேட்டாலஜி, மற்றது சிலான் இண்டஸ்ட்ரீஸ் என்று 2 பாடங்களை நான் கற்பிக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப என்னிடம் கற்றவர்கள் இப்பொழுது பேராசிரியர்களாக, கணவர், வேறு நல்ல பதவிகளில் எல்லாம் இருக்கிறார்கள். எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஒரு மிக பெரும் பாக்கியம். பேராதனை பல்கலைக்கழகம் உலகத்திலே மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று. அதை ஐவர் ஜெனிங்ஸ் என்கின்ற ஒரு கவர்னர் காலத்திலே கட்டப்பட்டது. 10க்கு மேற்பட்ட மண்டபங்கள் அங்கே இருக்கின்றன. தமிழர்களுடைய பேர்லேயும் இருக்கின்றது. அருணாசலம் ஹால், மற்றது ராமநாதன் ஹால், அப்படியான பேர்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு 10க்கு மேற்பட்ட ஹால்ல இப்ப நான் அக்பர் அண்ட் ஆண்ட்ரியஸ்னெல் என்ற ஹாலில் இருந்து படித்தேன் இன்டர்னலாக. சில பேர் வெளிவாரி மாணவர்களாக இருப்பார்கள். எங்களுடைய சிறப்பு சித்தி காரணமாக நான் இன்டர்னல் ஆக படிக்கக்கூடிய வாய்ப்பின கிடைத்தபடினாலே நன்றாக படிக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப என்னுடைய முதலாவது நியமனம் அது ஒரு அதிர்ஷ்டம்தான். படித்த பல்கலைக்கழகத்திலே 70ஆம் ஆண்டு நான் ஒரு துணை விரிவுரையாளராக கடமையாற்ற ஆரம்பித்தேன். இதுதான் என்னுடைய முதல் சாப்டர், கல்விக்கான அந்த தளம். நல்லது. நீங்க அந்த கல்வியேற்ற காலத்தில் உங்களுடைய எழுத்துத்துறை அல்லது வாசிக்கின்ற ஆர்வங்களோ எந்த அளவில் இருந்தது? நிச்சயமாக நான் இலங்கையில் உள்ள தினபதி, அப்பொழுது இருந்த தினபதி, வீரகேசரி, யாழ்ப்பாணத்தில் இருந்த ஈழநாடு பத்திரிகைகளிலே புவியியல் சம்பந்தமாகவும் கல்வி சம்பந்தமாகவும் நிறைய கட்டுரைகளை எழுதி வந்திருக்கின்றேன். அது ஒரு மிக உயர்ந்த நிலை. கதைகளை எழுதுவது உண்மையில் குறைவு, வெகு குறைவு. 1-2 கதைகள் எழுதிய ஞாபகம் மல்லிகை போன்ற இதழ்களிலே. ஆனால் கட்டுரை ஆக்கம் எனக்கு ஒரு கைவந்த கலை என்றுதான் சொல்ல வேணும். ஏன்னா அப்பொழுது இந்த புவியியல் அறிவு எங்களுடைய மக்களிடம் குறைவாக இருந்தபடியினாலே நான் அதை வளர்க்க வேணும் என்ற ஒரு ஆசை வந்தபடினாலே நான் அது சம்பந்தமாக பல கட்டுரைகளை எழுதியிருக்கின்றேன். வாசிப்பு என்பது அது கணக்கில்லை. என்னவென்றால் வாசிப்பு தான் என் வாழ்க்கை. நான் சிறிய வகுப்பிலே படிக்கின்ற பொழுது கல்கண்டு புத்தகத்தை என்னுடைய மானிட்டர்ஸ் புத்தகத்துக்குள்ளே வைத்து படிப்பேன். வெளியில தெரியாது, வெளியில மானிட்டர்ஸ் காப்பி, நடுவுக்கு கல்கண்டு இருக்கும். தமிழ் மாணனுடைய கேள்வி பதில் படிக்கிறதுல தான் எனக்கு சரியான விருப்பம். உண்மையில இந்த அம்புலி மாமா, கரும்பு போன்ற சின்ன புத்தகங்கள் அந்த காலத்துல வந்து கொண்டிருந்தது. அதோடு கல்கண்டு, இதுதான் என்னுடைய முதலாவது படிப்பு. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த நேரம் புத்தகம் வாங்குவதற்கு காசு இல்லை.
அப்பொழுது என்னுடைய பக்கத்திலே ஒருவர் மெலன் பென்ஷன் ஒருவர் இருந்தார். அவர் இந்த ஆனந்த விகடன், குமுதம் போன்ற புத்தகங்களை வாங்கி படிச்சு போட்டு எல்லாத்தையும் ஒரு பெரிய கல்லாப்பட்டி, அப்பொழுது அந்த நெல்லு போடுவார்களே ஒரு பெட்டி, ஆமாம். அதுக்குள்ளே போட்டு சேகரிச்சு வச்சிருப்பார். எனக்கு போற நேரம் எல்லாம் ஆசை, இந்த புத்தகங்களை நாங்கள் இப்படி படிக்க போறோம். ஒரு புத்தகம் வாங்குவதற்கும் எங்கள்ட்ட காசு அந்த நேரம் இல்லை, சரியான கஷ்டம். அப்ப அவர் ஒரு நாள் சொன்னார், இந்த பெட்டிக்குள்ள உங்களை ஏற்றி இறக்கி விடுறேன், நீங்கள் இதுக்குள்ள இருந்து படிச்சுட்டு வச்சுட்டு போங்க. இது உண்மையில் நம்பிக்கை கொள்ள மாட்டீர்கள், ஆனால் நடந்தது உண்மை. வீட்டுக்கு தரம் தந்தா நாங்கள் துளைத்து போனோம் என்ற பயத்தில் தர மாட்டார்கள். அப்ப ஆரம்ப கல்வி ஒரு நெல்லு பட்டிக்குள்ள இருந்தான் படித்தேன். அப்படி படித்து 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 அது கணக்கில்லை. அப்படி படிச்சு கொண்டு போகின்ற பொழுது, அப்பொழுது இன்னொரு சம்பவம் கேட்டால் சிரிப்பாக இருக்கும். அப்பொழுது இந்த எங்கட உரும்புராயில சுருட்டு கொட்டில்கள் இருக்கின்றன. அதாவது இந்த பீடி அல்ல, சுருட்டு சுத்துவார்கள். அப்ப பேப்பர் வாங்க காசு இல்லை. அப்ப என்ன செய்வார்கள் என்றால், இந்த சுருட்டு தொழிலாளிகள் எல்லாரும் காசு கலெக்ட் பண்ணி வீரேசரி பேப்பரை வாங்குவார்கள். வீரேசரி பேப்பரை வாங்கினால் அதை என்னட்ட தருவார்கள், அவர்களுக்கு வாசிக்க சொல்லி. அப்ப அப்படி வாசிக்க வாசிக்க தினசரி எனக்கு வீரேசரி பேப்பர் அறிவு வந்துட்டு. அப்ப எனக்கு சின்ன வயதுல இந்த மாதிரி படிக்கிறது என்றால் அது தன்னால ஒரு ஊற்று மாதிரி தான் வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். பல்கலைக்கழகத்திலே நான் கூடுதலாக ஜியோகிரபி புத்தகங்களை வாசித்தபடியினாலே இந்த வாசிப்பு குறைந்தது. பிறகு மீண்டும் பழையபடி நான் தொழிலுக்கு வந்ததன் பின்னர் இந்தியாவில் இருக்கின்ற அநேகமான எழுத்தாளர்கள், அதாவது என்னுடைய ஆரம்பகால எழுத்தாளர் என்று சொன்னால் காண்டேகர், மற்றது கல்கி, சாண்டில்யன் போன்ற பிரபலமான எல்லார்களுடைய வரலாற்று கதைகளையும் படிப்பது வழக்கம். முதலில் நான் துப்பறியின் நாவல் தான் படித்திருக்கிறேன். அதாவது தமிழ் வாணன் எழுதிய துப்பறியின் நாவல்கள் தான் அந்த காலத்துல விருப்பம். எங்களுடைய வயசு மாதிரி துப்பறியின் நாவல் படித்தேன். பிறகு கொஞ்ச காலம் போக இந்த துப்பறியின் நாவல் தவிட்டி விட்டது. அது முழுக்க சும்மா பொய் மாதிரி தெரிந்து விட்டது. அதன் பிறகு வரலாற்று நாவல்களை படித்தேன். அதுலதான் சாண்டில்யன், கல்கி போன்றவர்கள், அமரதாரா, மற்றது பொன்னியின் செல்வன், இப்படி பல கதைகளை படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அந்த வரலாற்று கதைகள் நீண்ட காலமாக போய் கொண்டிருந்தது, தொடர்ச்சியாகவும் போய் கொண்டிருந்தது, முடிவில்லாமலும் போய் கொண்டிருந்தது. உதாரணமா பொன்னியின் செல்வன் 3 வருஷத்துக்கு மேல போகக்கூடியது. அப்ப அதுவும் காத்திருந்து படிக்க போகணும். அதுவும் பிறகு குறைந்து சமூக நாவல்களிலே ஈடுபாடு ஏற்பட்டது. அப்ப அதுலதான் எங்களுடைய காண்டேகர் போன்ற பலருடைய நூல்களை நான் வாசிக்க ஆரம்பித்து, பிறகு எனக்கு கதை, சமூக நாவல்களையும் சிறுகதைகளையும் படிக்க ஆரம்பித்தேன். அதுல புதுமை பித்தனுடைய கதைகளை என்னால் மறக்க முடியாது. என்னுடைய அதாவது வாசனை உலகத்தில சிறுகதை மன்னன் என்று சொல்லப்படுகின்ற புதுமை பித்தன் தான் என்னுடைய எழுத்துக்கு இவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை காட்டிய முதல்வர். அதுக்கு பிறகு சிறுகதை புத்தகங்களை வாங்கி வாங்கி பிறகு உழைக்க வழிகிட்டபடியினால நூல்களை நான் வாங்கி சேகரித்தேன். அதை வைத்து பேணி பாதுகாத்தேன். யாழ்ப்பாண நூலகம் ஒரு மிக முக்கிய சாதனம். அங்கு ஒரு மெம்பராக சேர்ந்து கொண்டேன். அங்கு ஒவ்வொரு கிழமையும் போய் புத்தகங்களை மாற்றுவது, எடுப்பது மிக சந்தோஷமான ஒரு அனுபவம். அங்கேயும் நிறைய படித்து விட்டேன். ஆகவே என்னுடைய வாசிப்புக்கு அந்த காலத்திலே ஒரு இல்லையே கிடையாது. உண்மைதான். உண்மையிலேயே வாசிப்பு பழக்கம்தான் தமிழ் அத்தனை கலைகளுக்கும் அடிப்படை காரணம். இன்றைக்கு தமிழகத்தில் ஆங்கில வார்த்தையை சொல்ல போனால் கிரேசி என்று தான் சொல்ல போனவர்கள் வாசிப்பதில் மிகுந்த ஆர்வமுடையவர்கள். அதனால தான் தமிழகம் இன்றைக்கு எல்லா கலைகளிலும் வளர்ந்து நிற்பதற்கு காரணமே இந்த வாசிப்பு பழக்கம் தான். அடிப்படை வாசிப்பு தான்.
அப்போ அதனால்தான் வாசிப்பதான் மனிதன் பூரணமடைகிறான் பொன்மொழியும் வந்தது அதனால்தான். எனவே உங்களுடைய இந்த எழுத்து வாழ்க்கையில் நீங்கள் பின்னர் கனடா வந்து விட்டீர்கள். இதற்கிடையிலும் சில சம்பவங்கள் கனடா வருவதற்கு முதலில் என்ன நடந்ததுன்றதை நான் கூறினால் தொடர்ச்சியாக இருக்கும். பல்கலைக்கழகத்தில 2 வருஷம்தான் கடமையாற்றக்கூடியதாக இருந்தது. ஏனென்றா நிரந்தரம் வேலைகள் கொடுப்பதற்கு இன்னும் சில படிப்புகள் படிக்க வேண்டும். அப்பொழுது குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் அதை விட்டு நிரந்தரமான வேலை எனக்கு ஆசிரியர் பதவி கிடைத்தது. அந்த ஆசிரியர் பதவி எங்கே கிடைத்தது என்றால் நுவரெலியாவில் உள்ள பரிசுத்த மருத்துவ கல்லூரி, ஹோலி ட்ரினிட்டி காலேஜ். நான் அங்கே போன பொழுது, நான் ஒரு உயர் கல்வி கற்று போட்டு அங்க போன பொழுது, அங்கே எல்லாம் சின்ன தோட்ட தொழிலாளிகளின் பிள்ளைகள் தான் எங்களுடைய மாணவர்கள். அப்ப எங்களுடைய அறிவுக்கும் அவர்களுக்கும் எட்டாது, ஏணி வைச்சாலும் எட்டாது. ஆனாலும் கூட நான் அவர்களுக்கு படிப்பித்தேன். படிப்பித்து கொஞ்ச காலம் போக என்னுடைய டிரெக்டர், நுவரெலியா டிரெக்டர் சொன்னார், உங்களுக்கு இன்னொரு வேலை தரப்போகின்றோம். அதாவது அதை சொல்வது மாஸ்டர் டீச்சர் என்று சொல்லி, டீச்சர்ஸுக்கு மட்டும்தான் படிப்பிக்கிறது, பள்ளிக்கூடம் போக தேவையில்லை. அப்படியான வேலை எங்கே கிடைச்சது என்றால் நுவரெலியாவுக்கும் பண்டாரவள, பதுளை, தலவாக்கலை, நாவலப்பட்டி, ஹட்டன், லுணுகலை, லிந்துனை, பசறை, அதாவது மலைநாட்டில் இருக்கின்ற 2 மாகாணங்களுக்கு நான் பொறுப்பாளராக, ஒரு ஆலோசகராக, அதாவது சமூக கல்வி ஆலோசகராக கடமையாற்றி நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களுக்கு கற்பித்தேன். இப்படி ஒரு 3 வருஷம் போக எனக்கு டிப்ளமா இன் எஜுகேஷன் படிக்கணும் என்ற ஒரு தேவை, கவர்மெண்ட் தேவை ஏற்பட்டது. அப்ப அந்த பரீட்சையில சித்தி அடைந்தபடியினாலே கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சென்றேன். இது என்னுடைய 2வது டிகிரி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமான்னு சொல்லுவார்கள், 2வது டிகிரி. அங்கே கல்வி சம்பந்தமான சகல துறைகளுக்கும் எங்களுக்கு பாடங்கள் இருக்கின்றன. அதாவது மெஷர்மெண்ட், எவாலுவேஷன், மற்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மற்றது பிரின்சிபல்ஸ் எஜுகேஷன், அப்படி ஒரு 10 பாடங்கள் படிப்பிப்பார்கள், சைக்காலஜி. அதெல்லாம் நான் படித்து முடித்து அதிலேயும் திறமையாக சித்தி அடைந்து கொழும்பில் இருக்கின்ற பம்பலப்பிட்டி ஹிந்து காலேஜில் என்னை 6 மாதம் கற்பிக்க விட்டார்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது முடிந்ததன் பின்னர் எனக்கு யாழ்ப்பாணத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது. கிடைத்தால் யாழ்ப்பாணத்திலே சோனதரிவில் இருக்கின்ற ஒஸ்மானியா காலேஜ் என்று ஒன்று இருக்கின்றது. அங்கு என்னை அனுப்பினார்கள் அட்வான்ஸ் லெவல் படிப்பிப்பதற்கு. அங்கு நான் 3 வருஷம் படிப்பித்துக் கொண்டிருந்த பொழுது கோப்பாய் ட்ரைனிங் காலேஜ், அகில இலங்கை ரீதியில ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு ஒரு விரிவாளர் சேவை என்று சொல்லி ஒரு அப்ளிகேஷன் தந்தார்கள். அதிலே 2 அகில இலங்கை ரீதியில 2 பேர் எடுபட்டோம். அதுல நானும் ஒரு ஆள், மிஸ்டர் கணவதி பிள்ளைன்னு சொல்லி ஒரு ஆள். அப்ப என்ன கேட்டார்கள், எங்க போக போறீர்கள், இந்த ட்ரைனிங் காலேஜ். அப்பொழுது 4-5 ட்ரைனிங் காலேஜ் இருந்தது. தலவாக்கலையில உண்டு, மற்றது பலாலில் உண்டு, கோப்பாயில் உண்டு, அட்டாளச்சேனையில அப்படி எல்லாம் இருந்தது. அப்ப நான் கோப்பாயை தெரிவு செய்தேன். என்னுடைய வீட்டுக்கிட்ட போனேன். இது நடந்தது 83ஆம் ஆண்டு. 1983ஆம் ஆண்டு நான் ஒரு கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஒரு விரிவிலாளராக சேர்கிறேன். அப்பொழுது எனக்கு எம்ஏ படிக்கணும் என்ற ஆசை, கல்வியில எம்ஏ படிக்கணும் என்று. அப்ப யாழ்ப்பாண கேம்பஸ்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணி நான் தொடங்கிட்டேன். தொடங்கி ஒரு வருஷம் படித்து எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிஞ்சது. ஆனா அந்த தீசிஸ் ஒன்று சொல்லி ஒன்று கொடுக்கவும், அதற்கிடையில் யுத்தம் வந்து விட்டது. ட்ரைனிங் காலேஜிலே நான் வேலை செய்த காலத்திலே நாட்டிலே ஏற்பட்ட குழப்பம் காரணமாக எனக்கு அங்கே இருக்க முடியவில்லை. ஒரு கால ஆமிக்காரர்கள் வீட்டை வந்து சோதனை விட்டப்படி பல கரைச்சல்கள் வந்து விட்டு, அதனாலதான் 85ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நான் கோப்பாய் ட்ரைனிங் காலேஜை விட்டு கனடாவுக்கு வந்தேன். இதான் அந்த இடைக்கால வரலாறு. அப்ப நீங்கள் இனி கேட்கலாம், நீங்கள் கனடாவுக்கு வந்த பின்னர் உங்களுடைய எழுத்து வாழ்க்கை எப்படி ஆரம்பமானது, எப்படி அமைத்தது? நீங்கள் கேட்ட கேள்வி
அருமையான கேள்விதான். கனடாக்கு வந்த பொழுது நான் மொன்றியல் தேசத்திலே தான் முதல் இருந்தேன், மொன்றியல்ல. அங்கு தமிழர் ஒளி என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ தெரியவில்லை, ஒரு நிறுவனம். இது எங்களோட இலங்கை தமிழர்களுக்கான ஒரு நிறுவனம், அகதிகளுக்கான ஒரு நிறுவனம். அங்கே ஒரு தற்காலிகமான ஒரு கோஆர்டினேட்டர் வேலை கிடைத்து விட்டது. அதுக்கு அவர்கள் சம்பளம் தர மாட்டார்கள், ஆனால் ஒரு பாக்கெட் மணி என்று சொல்லி ஒன்று தான் தருவார்கள், அதாவது ஒரு போனஸ் மாதிரி. அதோடு நான் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த ஆர்கனைசேஷன்ல மெம்பர்ஸாக இருந்தார்கள். அப்ப அங்கே பிரெஞ்சு கிளாஸ் இருக்கும், மற்றது இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும், தையல் வகுப்பு இருக்கும், மற்றது யங் வாலண்டியர்ஸ் என்ற ஒரு குரூப் இருக்கும். இப்படி 400 மாணவர்கள், மற்றது ரேடியோ ப்ரோக்ராம்ஸ், இப்படி 400 பேருக்கு கிட்ட அந்த தமிழர் ஒளியில நான் கோஆர்டினேட் பண்ணினேன். கோஆர்டினேட் பண்ணி அங்கிருந்து வானொலி முதலாக பெருமையோடு சொல்லலாம், தமிழர் ஒளியில தான் எங்களுடைய கனடாவிலே முதல் வானொலி அரை மணித்தியாலம் ஆரம்பித்தது. அதுக்கு பிறகுதான் நீங்க கீதவாணி மற்றது எங்களோட ஒளிபரப்புகள் ஏற்பட்டு. அப்ப நான் அதுல கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ணேக்கல எனக்கு அங்கே ஒரு புத்தகத்தை நடத்த ஆரம்பித்தோம். அதுக்கு பேர் தமிழ் ஒளி. தமிழ் ஒளி என்ற ஒரு சஞ்சியை வெளியிட்டு ஒரு கையெழுத்து பிரதியாக ஆரம்பித்தோம். அதுல மூர்த்தி என்று சொல்லி இங்க இருக்கிறார் கனடா மூர்த்தி, அவரும் அதில் எழுதுவார், வேறு ஆட்கள் எழுதுவார்கள், நானும் எழுதினேன். அதே மாதிரி வானொலி நிகழ்ச்சி நான் செய்தி எழுதி வாசிப்பேன். அப்பொழுது எங்களுடைய ராஜ்குமார், இப்பொழுது கீதவாணி ராஜ்குமார் போன்றவர்கள் அங்கே வேலை செய்தவர்கள் எங்களோடு சேர்ந்து. அவர்கள் பிறகு வந்து தனியாக வானொலி ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ முதலாக தமிழர் ஒளியில 85ஆம் ஆண்டு அரசாங்க உதவியோடு வானொலி ஆரம்பித்தது. அதுக்கு நான் ஒரு முக்கியஸ்தராக இருந்திருக்கின்றேன். இதை விட நான் அங்கே உள்ள டிரைவிங் ஸ்கூல், அப்பொழுது தமிழாக்களிடம் லைசன்ஸ் இல்லை, டிரைவிங் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுத்ததுக்கும் இல்லை, ஏன்னா பிரெஞ்சு கவர்மெண்ட். அப்ப அவர்களையும் கூட்டி கொண்டு போய் ஒமேகா டிரைவிங் ஸ்கூல் சொல்லி ஒன்றை கண்டுபிடிச்சு அங்கு நான் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி 700க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு பரீட்சை பண்ணி பாஸ் பண்ணி விட்டார். இது ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே தான் நடந்த சம்பவம். அதன் பின்னர் நான் டொரண்டோக்கு மூவ் பண்ணி விட்டேன். அப்போ தமிழர் வழி வாழ்க்கை முடிந்தது. அது ஒரு காலம், பொற்காலம். இங்கே வந்து எனக்கு உண்மையை சொல்ல போனால் என்னுடைய கல்விக்கு ஏற்ற வேலை உடனடியாக கிடைக்கவில்லை. ஏன்னா இந்த சர்டிபிகேட்டை வந்து நாங்கள் இவாலுவேட் பண்ணுவோம். அப்படி செய்து எனக்கு சர்டிபிகேட் எல்லாம் தந்து விட்டார்கள். நீங்கள் ஒரு பட்டம் பெற்றவர் என்ற கருத்திலையும் உயர்ந்த மாணவர்களுக்கு படிப்பிக்கலாம் என்றும் ஒரு சர்டிபிகேட் தந்து விட்டார்கள். ஆனா கஷ்டம் அந்த நேரம், இந்த இவர்களோடு போட்டி இன்டர்வியூல ஈடுபடுறது, இவருடைய லிங்குஸ்டிக் கரிக்குலம் எல்லாம் வித்தியாசம். அப்ப நான் அதுக்கு போகவே இல்லை. இன்டர்வியூக்கு போயிருக்கிறேன், ஆனால் அவர்கள் எழுதுவார்கள், வெயிட் பண்ணுச்சு. அப்பொழுது நான் வீடு வாங்க வேண்டும், பிள்ளைகளை குடியேற்ற வேணும், பல பிரச்சனை. அதனாலே நான் ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் வேலை தான் என்னுடைய முதலாவது வேலையா கிடைத்தது. அந்த வேலை பகல்ல கிடைக்காது. அந்த நேரம் பகல்ல வெள்ளக்காரர் வந்து மேனேஜரா இருப்பான், இரவில தான் எங்களுடைய ஆக்கள் வேலை செய்வார்கள். அப்பொழுது நம்ப மாட்டீர்கள், சம்பளம் வந்து $4.50 தான் தருவார்கள். அதோடு தான் ஆரம்பித்தேன். அப்ப அந்த இரவு வேலையில என்ன செய்யறோன்னு தெரியாது. அதாவது இரவுல போய் நல்ல இடம் வேலை செய்யலாம், ஒரு பொறுப்பில்லை இருக்கலாம், ஆனா எங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். என்ன அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் எழுத்து. இப்ப இலங்கையில எழுதி இடைக்காலத்தில் ஓய்வு பெற்று மீண்டும் அதை நான் இங்கே உருவாக்க ஆரம்பித்தேன். அந்த அடிப்படையில் தான் சிந்தனை பூக்கள் நூல்கள் உருவாகின. ஒரு நிமிடம். நல்லது ஒரு ஆரம்பம். ஆனால் இப்போ பல விடயங்கள் இருக்கிறது, கதைகள் எழுத இருக்கின்றது, கவிதைகள் எழுதலாம், இப்படி பலதும் இருக்கக்கூடியதாக நீங்கள் தெரிவு செய்த விடயம் வந்து, நீங்கள் சிந்தனை பூக்கள் என்ற பெயரில் தெரிவு செய்த விடயம் வந்து
ஏன் இதை தெரிவு செய்தீர்கள் இந்த நல்ல அருமையான கேள்வி. நான் வந்த பொழுது நான் இந்த என்னுடைய எம்ஏ படிப்பிலே சைக்காலஜி, அதாவது உளவியல் என்கின்ற ஒரு பாடத்தை விசேஷமாக படித்தவர். எனக்கு இங்க வந்த பொழுது இங்கே உள்ள தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்த பொழுது முக்கியமான தேவை இந்த தமிழர்களுக்கு உளவியல் வளத்தை உண்டாக்குவோம். சிறுகதை எழுதுவது, நாவல் எழுதுவது எனக்கு அந்த நேரம் பிடிக்கவில்லை. ஆகவே நான் என்ன செய்தேன் என்றால், தமிழ் ஆக்களோடு பேட்டி கண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அதை நம் நாடு பேப்பர்ல எழுத ஆரம்பித்தேன். இது நடந்தது என்றால் 1995களில் 1995ஆம் ஆண்டு நான் என்ன செய்தேன் என்றால், என்னுடைய கதைகளை இப்ப இங்க இருக்கிற தீவகம் ராஜலிங்கம் அவர்தான் முதலாக என்னுடைய கட்டுரைகளை வாசித்து பதிப்பித்தவர். அதை விட தமிழருவி சந்திரமோகன் என்ற ஒருவர் காலமாகிவிட்டார். தமிழருவி அவருடைய பத்திரிகையிலேயும் நான் எழுதி என்ன செய்தேன் என்றால், அவருடைய பிள்ளைகள் 2 மகள்மார் அவதான் டைப் செட் பண்ணுவார்கள். டைப் செட் பண்ணினால் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஆசை வந்தது. இவ்வளவு கட்டுரைகளையும் முதலாவது 20 கட்டுரைகள் எழுதினேன். முதலாவதாக இவ்வளவு கட்டுரைகளையும் ஒரு நூலாக்குவோம் என்று ஒரு ஆசை வந்தால் என்ன பெயர் வைக்கிறது என்று சொல்லி எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அப்போ ஒரு நாள் இப்படித்தான் படுத்து கொண்டு நித்திர வராது, இந்த ஏதாவது நல்ல பேர் வைக்கும் என்று யோசிச்ச பிறகுதான் ஒரு மனிதனுடைய சிந்தனை அது பூக்களாக வந்து மலர்ந்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு எண்ணம் வந்த உடனே இப்படி ஒரு பேர், சிந்தனை அமுதம் அல்லது உளவியல் அமுதம், அப்படி இப்படி எல்லாம் வேற பேர்கள் எனக்கு வந்து போயின. இது மனதில் பிடித்து கொண்டது. இதனாலதான் இந்த சிந்தனை பூக்கள் பாகம் 1 இது வெளிவந்தது 1996ஆம் ஆண்டு. இதிலே எங்களுடைய ஆய்வுரை செய்தது தமிழர் தகவல் ஆசிரியர் திருச்செல்வம். அவர் பிரதம ஆசிரியராக இருந்து இந்த என்னுடைய புத்தகத்துக்கு எழுதினார். பாருங்கள், முதலாவது கட்டுரை என்னென்றால் புலம்பெயர்ந்த தமிழரும் சமூக உளவியல் தாக்கங்களும். இதுதான் என்னுடைய முதல் கட்டுரை. 2வது மனம், ஆளுமை, மனப்பான்மை, நுண்மதி, ஞாபக சக்தி, மன அழுத்தம், கோபம், பலகளிப்பு, மனமுறிவு, கனவுகள், உறக்கப்போலி, காதலும் கவர்ச்சியும், திருமணம், தனிமை வாழ்வு, கூச்சம், மூலாதார தேவைகள், சுயமதிப்பு, திருக்குறள் சிந்தனைகளின் கருவூலம், இந்து மத கல்வி தத்துவம். இப்படி 20 கட்டுரைகள் இந்த முதலாம் பாகத்திலே எழுதப்பட்டது. அதெல்லாம் உங்கள்ட்ட இருந்திருக்காது. இது 96ஆம் ஆண்டு இந்த புத்தகம் வெளிவந்தது. இது என்னுடைய எழுத்தை ஒரு மிக உற்சாகமாக மாற்றியது. இதன் பின்னர் இது பாகம் 2. அப்ப ஒரு இடைவெளி காலம் இருந்தது. அதிலே 2001ஆம் ஆண்டு அதுவும் நம் நாடு பதிப்பகத்தின் மூலம் தீவகம் ராஜலிங்கம் அவருடைய பிள்ளைகள் சேர்ந்து உருவாக்கியது என்னுடைய சிந்தனை பூக்கள் பாகம் 2. இதிலே கூர்மையான சிந்தனையாளர்களுக்கு சமர்ப்பணம் என்று போட்டு இதனுடைய அணிந்துரையை அதுவும் திருச்செல்வம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆய்வுரையை எங்களுடைய அதிபர் கனகரபாவதி அவர்கள் பல பக்கங்களில் எழுதினார் இந்த நூலுக்கு. மற்றது பதிப்புரை எல்லாம் செய்து கிட்டத்தட்ட அதுவும் சரிசமமாக 20 கட்டுரைகள் அதில் இடம்பெற்றது. சிந்தனை, பரம்பரையும் சூழலும், சுயம், மனநிலை ஒழுங்கினங்கள், தப்பெண்ணம், இனவாதம், குற்ற உணர்வு, உளச்சோர்வு, தற்கொலை, குடும்ப வன்முறை, பாலிய நெறிப்புறவு, இளைஞர் வன்முறை, வலுத்தாக்கல், குளிச்செல்வாக்கு. அப்ப அந்த நேரம் இளைஞர்களுடைய பிரச்சனை போய்கொண்டிருந்தது. பிள்ளைகளை துன்புறுத்துதல், கலாச்சார முரண்பாடுகள்,
ஆலோசனை வழங்கல், புறநலம் பேணுதல், மனோசக்தி, மகிழ்ச்சி. இது என்னுடைய சிந்தனை பூக்கள் 2ஆம் பாகம். இதெல்லாம் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். இது 3ஆம் பாகம். இந்த அட்டையை பற்றி சொல்ல வேணும். இந்த அட்டை ஒவ்வொன்றும் நான் ரசித்து கொடுத்து கிருக்கிறது. ஞான பண்டிதன் என்று என்னிடம் படித்த ஒரு மாணவர் இங்கே இருந்தார். அவர்தான் இந்த அட்டைகள் எல்லாவற்றையும் எனக்கு செய்து தந்தவர். அது பாவன்னா ஞான பண்டிதன். அப்ப அந்த சிந்தனை பூக்கள் 3ஆம் பாகம் வழி வந்தது. அதிலே கானா நவம் அவர்கள் அணிந்துரை, என் முகம், மற்றது கட்டுரைகள். அது அருமையான கட்டுரைகள். குழந்தைகளும் பிரச்சனைகளும் அப்படி கணக்க இருக்கிறபடியா எல்லாம் வாசிக்க தேவையில்லை. அதிலே 25 கட்டுரைகள் வெளிவந்தன. இது பாகம் 3. இப்படி இருக்கின்ற பொழுது நம் நாடு பத்திரிகை நின்று விட்டது. அப்ப பத்திரிகைகளுக்கு எழுதுவதை நிறுத்தியாச்சு. பிறகு என்ன செய்தன் என்றால், தாய் வீடும் விளம்பரம் சமகாலத்திலே 2 பத்திரிகைகளுக்கும் எழுத ஆரம்பிச்சேன். அப்படி எழுதி ஒவ்வொரு பத்திரிகையிலையும் வந்ததை ஒவ்வொரு பாகமாக மாற்றினேன். அப்ப அதிலே தாய் வீடு பத்திரிகையில வெளிவந்த கட்டுரைகள் அத்தனையும் பாகம் 4. அதிலே கிட்டத்தட்ட 50 கட்டுரைகளை எழுதியிருக்கிறது. எல்லாம் மிக வலுவான கட்டுரைகள். அப்ப அதற்கு டாக்டர் பால் ஜோசப் அவர்கள் முன்னுரை வழங்கினார்கள். அப்ப அதுவும் மிக தரமான ஒரு நூலாக வெளிவந்தது. அது 400-500 பக்கங்கள் கொண்டது. அடுத்ததாக இது பாகம் 5. இது பலருக்கு கிடைச்சிருக்காது. என்னடா இந்த பிரிண்டிங் கோர்ஸ் அதிகம், கணக்கு கோப்பி அடிக்கவில்லை. இதற்கு இலங்கையில இருக்கின்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஞானம் சஞ்சிரி ஆசிரியர், அவர் தான் இதுக்கு அணிந்துரை தந்தவர். மற்றது வாழ்த்துறை டாக்டர் லம்போதரன் போன்றவர்கள் தந்தார்கள். இதிலே கிட்டத்தட்ட 80 கட்டுரைகள் இருக்கின்றன. அப்ப நான் உளவியலில் இருந்து படிப்படியாக இந்த கட்டுரை மருத்துவத்துறைக்கு மாறியது. மருத்துவம், அதாவது மருத்துவத்தை நான் பல ஹாஸ்பிட்டல் வழியே போய் டாக்டர்ஸோட பேட்டின்றது, அதை விட அங்கே இருக்கிற ஃப்ளையர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வாசிச்சு, நானும் கூகுளில் போய் படித்து எல்லாம் ஆராய்ந்து எங்களுடைய தமிழர்கள் மத்தியில் இருக்கின்ற நோய்களை பற்றி எல்லாம் கண்டுபிடித்து எழுத ஆரம்பித்தேன். அது ஒரு பெரிய பிக் வால்யூம், கிட்டத்தட்ட 354 பக்கங்களை கொண்டது. அப்ப இது மிக வேல்யூபிள். சில இது பலரிடம் இருக்கிறதோ தெரியாது, நான் உங்களுக்கு வெரி குட். இதுதான் வரலாறு. அப்ப சிந்தனை இன்னும் எனக்கு இந்த அளவுக்கு கிடக்கு. இப்ப நான் வெளியிட்ட அளவுக்கு என்னிடம் இருக்கின்றது. ஆனால் அவற்றை நூலாக்குவதற்கு பொருளாதாரம் தேவை. இதை யாரும் நம்ப மாட்டார்கள். ஏன்னா இதுக்கு பிறகு நான் எழுதி வெளிவந்த கட்டுரைகள் நிறைய இருக்கின்றன. விளம்பரத்திலையும் தாய் வீட்டிலையும் தமிழராகவில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய விரல், நான் எழுதி என்னுடைய விரல் 2ம் பாதிப்படைந்து விட்டது. அப்ப இப்பொழுது நான் என்னால் காட்டினா தெரியும், இந்த பக்கத்து விரல் முன்னுக்கு நிக்குது பாருங்க மேல. ஏன்னா இது பிரச்சனை. அப்ப இப்ப எழுதுவதை நிப்பாட்டி போட்டேன். ஆனா எழுதி வச்சிருக்கிறதை நூலாக்கலாம். ஆனா அதுக்கு பொருளாதாரம் வேணுமே, அதால வச்சிருக்கிறேன். எப்படியும் எனக்கு சில அன்பர்கள் நிச்சயமாக உதவி செய்வார்கள். செய்தால் விரைவில் அது நூலாக. இப்பொழுது சபையறிந்து பேச வேண்டும், சபையறிந்து பாட வேண்டும் என்று சொல்லுவார்கள். பாடகன் கூட சபைக்கு அறியப்படாத ஒரு பாடலை படித்து கொண்டு வரும் பாடகன் ஒரு நாளும் சமுதாயத்தில் வெற்றி பெற முடியாது. ஆனால் நீங்கள் மக்களின் நிலை அறிந்து அவர்களின் உணர்வுகளை அறிந்து தான் இந்த நூல்களை வெளியிட்டு வந்திருக்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் சமுதாயத்தில் மிகுந்த மதிப்பு பெற்றவராக இன்று திகழ்கிறீர்கள். அந்த வகையில் நிச்சயமாக உங்களுடைய எதிர்கால புத்தக வெளியீட்டுகளுக்கும்
நல்ல ஆதரவு உதவியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாராட்டுக்கள். அத்துடன் இந்த புத்தகம் தொடர்பான வாசகர்களோட கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி இருக்கின்றன கிடைக்கின்றன? அப்பா அது சொல்லலாம். என்னுடைய என்னை பற்றி சொன்னால் அந்த சிந்தனை பூக்கள் என்ற பேர் ஒன்று கொடுத்தாலேயே காணுவேன். எல்லாரும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிரதிலையும் 500 பிரதிகள் அடித்துக் கொள்வேன். அவ்வளவும் விலப்பட்டு பிறகு செகண்ட் டைமும் அடிச்சு எல்லாம் வித்து எல்லாம் போய் சேர்ந்துட்டுது. அப்போ வானொலியில் என்னுடைய உரைகள் நிறைய கீதவாணி, மற்றது சிடிபிசி, இளைய பாரதி, மற்றது அப்பொழுது ரேடியோ ஏசியா போன்ற பல வானொலிகளில் என்னுடைய உரையாடல்களும் பேச்சுக்களும் இடம்பெற்றன. திருக்குறளில் இருந்து ஆரம்பிச்சு உளவியல்ல முடிந்தது. அதனால அநேக மாணவர்களுக்கு என்ன தெரியும், நான் ஒருவரையும் அதாவது மற்றவர்களை பாராட்டுவது என்னுடைய வழக்கம், மற்றவர்களை நேசிப்பதும் என்னுடைய வழக்கம். அது எனக்கு நிறைய கிடைக்கின்றது. பல விருதுகளை எனக்காக அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல விருதுகளை 2000ஆவது ஆண்டு, நீங்கள் கேட்ட கேள்வியோடு சம்பந்தமாக அதை நான் சொல்ல வரலாம். 2000ஆவது ஆண்டில இருந்து எனக்கு 95ஆம் ஆண்டில இருந்து என்னுடைய சேவைக்காக பல விருதுகள் கிடைத்தன. முதலாவதாக 95ஆம் ஆண்டு ஒன்டாரியோ வாலண்டியர் சர்வீஸ் அவார்ட் 5 வருஷம், 95ஆம் ஆண்டு லிட்டரரி கான்ட்ரிபியூஷன் அவார்ட் தமிழ்ஸ் இன்ஃபர்மேஷன், இதுதான் தமிழர் தகவல். பிறகு 2000ஆவது ஆண்டு 2001ஆம் ஆண்டு ஒன்டாரியோ இன்டர்நேஷனல் வாலண்டியர் அவார்ட், 2003ஆம் ஆண்டு சிந்தனை செல்வர் அவார்ட் பிரம்மகுமார் என்று சொல்லி இங்கே ஒரு இயக்கம் இருக்கிறது, வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி, அவர்கள் தந்தார்கள். சிந்தனை செல்வர் என்று இன்னும் ஒரு விருது என்னுடைய 60ஆவது பிறந்த நாளுக்கு இங்கே உள்ள தமிழர்கள் தந்தவர்கள். 7ஆம் ஆண்டு ஒன்டாரியோ வாலண்டியர் சர்வீஸ் அவார்ட். பிறகு 12ஆம் ஆண்டு வித்யா ஜோதி அவார்ட், அது இலங்கையில் கிடைத்தது. மற்றது பொன்மன செல்வர் என்று சொல்லி ஒரு விருது இங்கே ஒரு ஆர்கனைசேஷன் தந்தது. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ரூரல் மேகசின், டிஸ்டிங்கிஷ்ட் லிட்டரரி சர்வீஸ் அவார்ட் தமிழ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன், மற்றது வாலண்டியர் சர்வீஸ் அவார்ட் இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் தமிழ், அது ஒரு எம்பி மூலம், கம்யூனிட்டி சாம்பியன் அவார்ட் உரும்புரை மக்கள், லிட்டரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் உதயன் பரிசு, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வெண்மேரி இன்டர்நேஷனல் அவார்ட். இவ்வளவு நானாக ஒருவரையும் போய் கேட்கறது இல்லை, என்னை தேடி வந்தவர்கள் பல விருதுகள். எல்லா விருதுகளை விட எங்களுடைய மக்களின் அன்பு என்கின்ற விருதுதான் எனக்கு பெரிய விருது. அவர்கள் என்னுடைய குணாதிசயமோ என்னவோ, என்னுடைய பிள்ளைகள் அவர் ஒரு தடவை ஒன்று சொல்ல வேணும், நேரில் இதை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் எல்லாம் இப்படி எழுதுகிறீர்களே, உங்களுடைய குடும்பத்துக்கு என்ன செய்தீர்கள் கேட்பார்கள். ஏன்னா சில பேர் குடும்பத்தை கவனிக்கிறீங்களே தானே. அப்ப நான் அவர்களுக்கு சொன்ன பதில் என்னென்றால், என்னுடைய குடும்பம் தான் முதலாவது. நான் 2 பிள்ளைகளையும் ஒரு ஆள் MBA படித்தார், மற்றவர் BA ஆனர்ஸ் படிச்சு 2 பேரும் மிக உயர்ந்த உத்தியோகத்துல. முதலாவது அவ ஒரு அக்கௌண்டனா போய் இப்ப வைஸ் பிரசிடண்டா ஒரு கம்பெனியில இருக்கிறான். 2வது மகள் இங்க டீச்சர், அவ சைக்காலஜி படிச்சவன். பேர பிள்ளைகள் 4 பேரும் பல்கலைக்கழகத்தை முடிக்கிறார், 3 பேரும் முடிச்சுட்டாரு. இப்ப இதுதான் என்னுடைய சேவை. என்னுடைய வயது 81. அதற்கிடையில் என்னால் செய்ய முடியக்கூடிய விஷயத்தை குடும்பத்துக்காக செய்திருக்கிறேன். அவர் முன்மாதிரி. அப்ப மற்றவர்களுடைய பிள்ளைகளையும் நான் படிக்கணும் என்று எந்த நேரமும் புரை பண்ணி கொண்டிருக்கிறவர். அதால மக்கள் என்னின் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இல்லறத்தை மட்டுமல்ல இப்பொழுது செய்கின்றதும் ஒரு அறந்தான். எப்படி என்று என்னவென்றால், உண்மையிலே கற்றவர்கள் எல்லோருமே தாங்கள் கற்றதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டது இல்லை. இதை வள்ளுவர் கல்லாமை என்ற ஒரு அதிகாரத்தில் கூறுகிற அடிப்படை என்ன எப்படி என்றால், கற்றவர்கள் தங்கள் கற்றதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாவிடில் அவர்களிடம் இருப்பது கண்கள் அல்ல, அந்த இடத்தில் இருப்பது புண்கள் என்று சொல்லுங்கள்.
ம் ஏன்னா நாங்கள் குளத்து நீர் மாதிரி வாழ்ந்து பிரயோசனம் இல்லை, ஒரு ஆறாக ம் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் என்றதான் என்னுடைய விருப்பம். நான் உண்மையாக பலர் நம்பாமல் இருக்கக்கூடும். எங்களுடைய பென்ஷனில் தான் ம் என்னுடைய வாழ்க்கை நூல்களை எழுதி வெளியிடுவதில் கழிந்திருக்கிறது. ம் என்னுடைய செக்யூரிட்டி ஜாப்பில் உழைச்ச காசு தான் இந்த 5 நூல்களாக வெளிவந்திருக்கின்றது. யாரிடமும் போய் கடன் வாங்காமல் கஷ்டப்பட்டு இந்த நூல்களை வெளியாக்கி நல்ல மனிதர்கள் எனக்கு அன்பர்கள் உதவி செய்தபடியினாலே ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த இடத்துல தான் உங்களையும் நீங்கள் 14 வருஷம் என்று சொன்னாலும் நாங்கள் சந்தித்தது சொற்ப காலம். ஆமா, நான் வேலை செய்த காலத்தில் நீங்கள் சந்திக்க இருக்க மாட்டீர்கள். அதுக்கு அப்ப மனத்திலே இடம் பிடித்து விட்டீர்கள். உங்களை நான் பாராட்ட வேண்டும். ஏனென்றா உங்களுடைய மனப்பான்மை, நீங்களும் மற்றவர்களை நேசிக்கிற பண்பு இருந்தபடியால் தான் இப்ப உங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ பேர் பேட்டி கண்டாலும் இந்த பேட்டி என்னுடைய ஒரு உரிமையோடு கூடிய ஒரு பேட்டி. நன்றிகள். நீங்கள் இந்த இறுதியாக எழுத விரும்பும் எங்கள் மத்தியில் பலருக்கும் அந்த விருப்பங்கள் இருக்கும். அப்படியானவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்ன? ஒரு தடவை ஒரு ஆசிரியரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. எப்படி எழுதுவதற்கு முதல் படியுங்கள், வாசியுங்கள். வாசிக்காம எழுதியலாம். நான் சின்னணில போட்ட உரம், சின்னணில படிக்க படிப்பு இப்பொழுது உதவுகிறது. நான் பிளைட்ல மேல வெளிநாட்டில இருந்து வந்தாலும் இலங்கையில இருந்து வந்தாலும் என்னோட கூட கொண்டு வந்தது இந்த மூளை மட்டும் தானே. உடுப்புகள் கூட துளைந்து விட்டது. நான் வந்த பொழுது என்னுடைய சூட்கேஸ் தவறி விட்டது. ஆக கொண்டு வந்தது இந்த படிக்க மூளை மட்டும்தான். கற்ற கல்வியோட சொல்வார்களே, கல்வி சொல்லிடமெல்லாம் சிறப்பன். அதை வைத்துத்தான் இன்று வரைக்கும் இந்த மக்களோடு புழங்குறதுக்கும் அவர்களை நேசிப்பதற்கும் என்னுடைய கல்வி அறிவு நிறைய உதவுகிறது. ஆகவே எழுத விரும்புபவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய, எழுதுறதுக்கு முதல்ல படியுங்கோ, வாசியுங்கோ. ஒருவர் எங்களுடைய லெனினிடம் கேட்டார்கள், பரீட்சையில் சித்திய என்ன குறுக்கு வழி என்று. ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் முதல் படியுங்கள் என்று சொன்ன. அது மாதிரி படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். நன்றிகள், நன்றிகள். உங்களுடைய நேரம் உண்மையிலேயே நீங்கள் ஒரு இப்போ நேரமில்லாத ஒரு வேளையிலும் வந்து தீப முனிய தளத்துக்காக ஒரு சிறந்த பேட்டி ஒன்றை வழங்கியிருக்கிறீர்கள். நாங்கள் தொடர்ந்தும் இது போன்ற இலக்கிய பணிகளில் பயணிப்போம் என்று நன்றியுடன் கூறிக்கொண்டு, எல்லோருக்கும் இது நன்மை பயக்க நற்கருத்துக்கள் வழங்க தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான இந்த சந்தர்ப்பத்திலே, அதுவும் மதிய வேளையிலே நீங்கள் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்வதற்கு நான் தான் உண்மையில் நன்றி கூற வேண்டும். தாமரை மலருக்கு இதழ்கள் கணக்க தாங்கிக் கொள்வது ஒரே ஒரு தண்டு, அதுதான் தீபம். எங்களுடைய நேர்கள் உலகவரையும் இணைத்து நீங்கள் தீப ஒளியை எங்களுக்கு காட்டுவது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் எங்களுடைய மியூசிக்கை பற்றி கூட கதைக்கலாம். என்னுடைய மவுத் ஓகன் பிளே பண்றது எப்படி நான் ஆரம்பித்தேன் என்று பல விஷயங்கள் இருக்கின்றன. நாங்கள் எல்லாம் சேர்ந்து கலந்துருவிட ஆடுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு நான் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றிகள், நன்றிகள். நன்றி.